இவ்வளோ பெரிய கள்ளி செடியை வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக தான் இருந்ததுங்க. நான் பார்த்ததெல்லாம் சின்ன சின்ன செடிகள் தாங்க. அதில் நிறைய பழங்கள் பறிச்சும் சாப்பிட்ருக்கேன். இந்த செடியில் பார்த்தீங்கன்னா, ஏதோ பறவையோ பூச்சியோ அந்த பழத்தையெல்லாம் வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு வச்சுருந்ததுங்க. நிறைய பழங்களும் இருந்தது. உடனே வந்து நான் ஆசைக்கு சில பழங்கள் பறிக்கலாம்னு சொல்லிட்டு பறிக்க ஆரம்பித்தேங்க. இதில் பழங்கள் பறிக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதோட செடியிலையும் முள் இருக்கும், பழத்துலேயும் முள் இருக்குங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பறித்தேன். நான் பறிக்கிறதுக்குள்ளேயே நிறைய முள் வந்து கையில் குத்திருச்சுங்க. ஒரு 10 பழம் போல் பறித்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டேங்க. ஒரு கல்லில் பழத்தை எடுத்து இந்த மாதிரி நல்லா உரசணும் அப்படின்னா அதில் இருக்கிற முள்ளெல்லாம் கொட்டி போயிருங்க. அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி கட் பண்ணி டக்குன்னு எடுத்து வாயில் போட்டுறக்கூடாதுங்க. அதுக்குள்ளேயும் இன்னொரு முள் இருக்குங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்டார் முள். அதை எடுக்காமல் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக போயிருங்க. பழம் பார்க்க பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த ஸ்டார் முள் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் இந்த பழம் சாப்பிட்றது அப்படிங்கினீங்கன்னா இந்த ஸ்டார் முள் எடுத்துகிட்டு தான் சாப்பிட்ணும். காம்பு பகுதியில் ஸ்டார் முள் இருக்காதுங்க, அதோட மேல் பகுதியில் தான் இருக்குது. ரொம்ப குட்டியாக தாங்க இருக்கும் இந்த ஸ்டார் முள் அப்படிங்கிறது. நான் பறித்த பழங்கள்லேருந்து கிடைச்ச சதை பற்றுக்கள்ங்க. ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டேன். ஏன்னா 15 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க நான் சாப்பிட்டுட்டு.